அனைவருக்கும் வணக்கம். ஒரு இப்போ சமீபத்தில் பதவியேற்றதில் 2 பிராமணர்கள் அறநிலையத்துறையை பிராமணர் கையில் எப்படி ஒப்படைக்கலாம் என்று நம்மை போன்றவர்கள் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நான் நம்மை போன்றவர் என்று சொல்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சித்தாந்தத்தில் மாறுபட்ட சிந்தனையாளர்கள். ஒரு காலத்தில் மறுதளிக்கப்பட்டது கல்வி எல்லாமே அப்படின்னு சொல்லும்போது அதற்கு ஒரு இடஒதுக்கீடு ஒரு முக்கியமான அம்சமாக இருந்தது. காலம் மாறிக்கொண்டிருக்கிறது, சமநிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் 2 அமைச்சர்கள் பிராமணர்கள் அப்படிங்கிறது தான். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே அரசியல் வட்டாரங்களை மட்டும் இல்லாம சோசியல் மீடியாலையும் தீவிர விவாதத்தை கிளப்பிட்டு வருது. குறிப்பா சொல்லணும்னா அவருடைய அமைச்சரவை பட்டியல் வெளியானப்போ பலரும் பலவிதமான கருத்தை தெரிவிச்சாங்க. ஆதரவும் விமர்சனமும் ஒரே நேரத்தில் இருந்த நிலையில இப்போ இயக்குனர் திருச்செல்வம் பேசிய வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. முதலமைச்சர் விஜய் தன்னுடைய அமைச்சரவையில பல்வேறு சமூகங்களை சேர்ந்தவங்களுக்கு இடம் கொடுத்திருப்பதை பத்தி ஏற்கனவே பலரும் பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க. அதே சமயம் 2 பிராமணர்களுக்கு அமைச்சர் பதவி ஏன்னு கேள்வியும் சில தரப்புல இருந்திருக்கு. இந்த விமர்சனத்துக்கு தான் இப்போ இயக்குனரும் நடிகருமான திருச்செல்வம் நேரடியா பதில் கொடுத்திருக்காரு. அதில் 2 அமைச்சர்கள் பிராமணர்கள் அப்படிங்கிறது தான். 2 பிராமணர்கள் அதை அவங்க வயப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுறதும் ஒரு அரசை நாம் குறைத்து மதிப்பிடுவது ஆகும். இப்போ நாம தானே சொன்னோம், திருமிக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சமூக நீதி காத்த வீராங்கனை என்று. அவர்களும் ஒரு பிராமணர் தானே. ஜெயலலிதாவை அம்மையார் அவர்களை நம்பிய நாம் இவர்களையும் நம்பலாமே. அதில் என்ன தவறு இருக்கிறது? எல்லோரும் மனிதர்களே. நல்லது நினைப்போம், நல்லது செய்வோம். நன்றி. இந்த வீடியோ தான் இப்போ பலருடைய கவனத்தையும் பெற்று வருது. மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.